ஐயோ கடவுளே, உன் ஃப்ரெண்டு இவ்வளவு பெரிய வீட்ல இருக்காங்க. இந்த ஃப்ரெண்ட் உனக்கு அவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்தாங்க. ஆமாம்மா, சபரி ஸ்கூல்ல இருந்தே என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன்கிட்ட தான் உதவி கேட்டு வந்திருக்கோம். வா, அவனை போய் மீட் பண்ணலாம். வீட்டு வேலைக்கு ஆள் எடுத்தாச்சு. மூர்த்தி உங்க வீட்டுல சொல்லலையா? ஐயோ மேடம், நீங்க தப்பா எடுத்துட்டு இருக்கீங்க. சபரி என் ஸ்கூல் ஃப்ரெண்டு. அவனை பார்க்க தான் வந்தேன். எது? சபரி உன் ஃப்ரெண்டா? ஒழுங்கு மரியாதை இங்க ரெண்டு பேருமே கிளம்பிடுங்க. பல கோடி மதிப்பு சொத்து இருக்க சபரி உங்களுக்கு ஃப்ரெண்டா? ஐயோ மேடம், நான் உண்மையா தான் சொல்றேன். உண்மையிலே சபரி என் ஃப்ரெண்டு தான். உன் மூஞ்ச முதல்ல கண்ணாடியில பாத்திருக்கியா நீ? உன் ஃப்ரெண்டு இவ்வளவு பெரிய பங்களால இருப்பானா? எங்கேயாவது தெருவுல இருப்பான், போய் பாரு. அதை விட்டுட்டு வந்துட்டாங்க ரெண்டு பேரும் இங்க. மேடம், எனக்கு நல்லா தெரியும், இதுதான் சபரியோட வீடு. அப்போ உன் ஃப்ரெண்ட பார்த்து 5-10 வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கியா? எங்களை பார்த்தா உங்களுக்கு பிச்சைக்காரங்க மாதிரி தெரியுதா? முதல்ல ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்புங்க. வாட்ச்மேனுக்கு கால் பண்ணி சொல்றேன், அவர் காசு தருவார். அதுக்கப்புறம் இங்க ஃப்ரெண்டு எல்லாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் இங்க வந்து நிக்காதீங்க, சரியா? வாங்க போலாம். வந்துச்சு. சபரி, ஏன் இவ்வளவு சோகமா உட்காந்துட்டு இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஒன்றும் இல்லை. இல்ல பிசினஸ்ல ஏதாவது லாஸ் ஆயிடுச்சா? பிஸ்னஸ்லாம் லாஸ் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக சமாளிச்சிட வேண்டிய. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் சின்ன வயசு ஃப்ரெண்டை பார்த்தேன். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவனை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அட என்னங்க நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும்? அவன் உங்களுக்காக எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நீங்க என்னடானா ஆஃப்டர் ஒரு ஆட்டோ டிரைவர் ஃப்ரெண்டுக்காக இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆண்டி, கொஞ்ச நேரம் தனியாக விடு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? உங்க ஃப்ரெண்டு வந்தான், ஆனா அவனை பார்த்தாலே நம்ம கிட்ட இருந்து பேசி காசு வாங்கி ஏமாத்துற மாதிரி தெரிஞ்சான். அதான் தெரிஞ்ச உடனே வீட்டை விட்டு துரத்திட்டேன். உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்காடி? என்ன சொன்ன? அவன் சின்ன வயசு ஃப்ரெண்டுடி. அவனை போய் இங்க பாரு, அவனுக்கு நான் பல தடவை ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட அவன் ஹெல்ப் ஏத்துக்கிட்டதே இல்லை. இன்ஃபேக்ட் அவன் ஆட்டோக்கு இஎம்ஐ கட்டுற சுச்சுவேஷன் அப்ப கூட நான் ஹெல்ப் பண்ற சொல்றப்ப வேணாம் தாண்டி சொன்னான். நீ சொல்ற பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கூட ஒரு தேவைக்காக பழகிறவனுங்க. அவனுக்கு தேவைப்படுறப்ப என்கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போட பழகுவானுங்க. ஆனா அவன் அப்படிலாம் இல்லடி. இது வரைக்கும் என்கிட்ட இருந்து ₹1 கூட வாங்கினதில்லை. டேய், நீ ஏன்டா இப்படி இருக்கான்னு கேட்டா, மச்சி எனக்கு காசை விட ஃப்ரெண்ட்ஷிப் தானே முக்கியம். ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ல காசு வரக்கூடாது. காசு வந்தா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட் எல்லாம் யார்கிட்ட கிடைப்பா? சாரிங்க. இந்த சாரி எல்லாம் என்கிட்ட கேட்காத, வந்து அவங்க கேளு. உங்க ஃப்ரெண்ட பாத்தீங்களா? பணக்கார புத்தியை காட்டிட்டாரு. வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு கொண்டாடி வச்சு நம்மள வெளியில அனுப்பிட்டாரு. பணக்காரங்க எப்பவுமே ஏழைங்களை ஃப்ரெண்டா ஏத்துக்கவே மாட்டாங்க. நம்ம கிட்ட காசு பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா சூடு சொன்ன நிறையவே இருக்கு. இனிமேல் அவர்கிட்ட நீங்க பேசாதீங்க, புரியுதா? ஏய், சபரி ரொம்ப நல்ல வண்டி. நம்ம வீட்டுக்கு வந்தது கூட அவங்க தெரியாம இருந்திருக்கலாம். அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்கண்ணா. உங்களை பத்தி தெரியாம தப்பா பேசிட்டேன். பரவாயில்லம்மா. நானும் உங்களை தப்பா பேசிட்டேன், சாரிங்க. காசு பணம் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் முன்னாடி நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.